Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு உண்டான அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இன்னைக்கு வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது, எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, நெக்ஸ்ட் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும், காலேஜ்ல போயிட்டு எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கறது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLBக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடைச்ச ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிற சொல்ல முடியும். பல நாட்கள் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ப்ரோ 1 இயர் லைஃபே வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்றே வர வேண்டியது 1ஆம் தேதி அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க. பட் நேற்று வந்து வரல. பட் இன்னைக்கு மார்னிங்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக இஷ்யூ ஆயிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒன் பை ஒன் வந்து வந்துடும். நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ அலாட்மெண்ட் லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங்கிற டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள போகும். ஏஎல்சின்னு சொல்லக்கூடிய உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்குள்ள தான் வந்து வரும். இந்த பேஜில் உங்களுக்கு கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டேட்டா, அதாவது ஸ்டூடெண்டோட டேட்டா வந்து மேலே வந்து இருக்கும். அதுக்கு கீழே பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற சீட் அலாட்மெண்ட் டீடைல்ங்கிற இடத்துல எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்குதோ தயவு செய்து போயிட்டு ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் LLB அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன் ஆயிடுச்சு கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறது, நம்ம ரூம் எடுத்து தங்குறதுலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது கூட கிடைக்காம ரொம்ப பேர் இன்னும் வந்து உங்கள் பின்னாடி நிறைய பேர் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க, சரிங்களா? அதனால நீங்கள் கிடைச்ச காலேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். 1500 ரூபாய் நம்ம வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே பேஜுக்குள்ள போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா கஸ்டமர் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் உங்க மெயில் ஐடி கொடுத்து கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அட்ரஸ் வந்து உங்களுடைய டோர் நம்பர் அட்ரஸ் போட்டு நீங்க ஷார்ட்டா போட்டா போதும். கேர்ஃபுல் கரெக்டா ஃபுல்லாலாம் வந்து நம்ம என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன் பேஜ் வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே பில்லிங்கோட இன்ஃபர்மேஷன் தான் கேட்குறாங்க, சரிங்களா? இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்காக. அதனால கொஞ்சம் ஷார்ட்டாவே நீங்க அட்ரஸ் வந்து போட்டுட்டு கீழே இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த 1520 ரூபாய் நம்ம ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட வந்து நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், அதே மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI மெத்தட் மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரக்டா வந்து கூகுள் பே மூலியமா பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ஜென்ரேட் QR அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு QR பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் பேமெண்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுறேன். ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும், பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டைரக்டா பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டவுன், அதாவது கம்ப்ளீட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு ரீடைரக்ட் வந்து ஆயிரும். இப்போ நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். இந்த ஒரு காப்பியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து 1520 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு ஆதாரம் வந்து இதுதான். இதேமே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். காலேஜ்ல ஜாயினிங் பண்ண அன்னைக்குன்னு கண்டிப்பா இது வந்து கேட்பாங்க, சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ள வந்துருவீங்க. இந்த இடத்துல நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் அட்மிஷன் லெட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்க இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் பேமெண்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு தான் போகும், சரிங்களா? அதனால பிரிண்ட் அட்மிஷன் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டரை நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள நீங்க போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறது வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நாளைக்கு டேட், நாளைக்கு மண்டே, அதாவது 3/11/2025 இருந்து 5/11/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா
போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருங்க. ஸோ அட்மிஷன் போட போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துலயே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 14 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா புரியுற மாதிரி கிளியராக நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனோட வந்து கொடுத்துருக்கோம். அலாட்மெண்ட் லெட்டரை வந்து ஒரு 2 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணீங்களே ₹1520 அந்த ஒரு ரெசிப்ட் வந்து 2 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய 10th 12th யூஜி மார்க் ஷீட் வந்து 2 செட் ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஒரிஜினலும் கேட்பாங்க, ஜெராக்ஸும் கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக எக்ஸஸாக வந்து ஜெராக்ஸ் காப்பி போட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல் வந்து வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு 2 காப்பி வேணும். ஆன்டி ராகிங் அஃபிடவிட், அதாவது ஆன்டி ராகிங் நம்ம காலேஜில் படிக்கும்போது 3 இயர்ஸ் வரைக்கும் யாரும் வந்து நம்மளை ரேக்கிங் பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உறுதிமொழி அப்படிங்கிறதா இந்த ஆன்டி ராகிங் அஃபிடவிட். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கூட உங்களுக்கு மேலே ஐ பட்டன்லையோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து செல்ஃப் ஸ்டாம்படு என்வலப் கவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய சர்க்குலர் உங்களை பற்றின விஷயத்தை வந்து ஸ்கூலுக்கு வீட்டுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து செல்ஃப் ஸ்டாம்படு என்வலப் கவர்ஸ் வந்து கேட்பாங்க. அதையுமே நீங்கள் ஸ்டேஷனரி கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதையும் வாங்கிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 5 நம்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2 காப்பி வேணும். பேங்க் பாஸ்புக் வந்து ஒரு 2 காப்பி. அதே மாதிரி வந்து அட்மிஷன் ஃபீஸு இப்போ நமக்கு யூனிவர்சிட்டிக்கு பேமெண்ட் பண்ணது வந்து ₹1520. இதை வந்து நம்ம வந்து அட்மிஷன் ஃபீஸை வந்து சேர்க்க முடியாது. அட்மிஷன் டயத்தில் இப்போ எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆச்சோ அந்த காலேஜில் போயிட்டு நம்ம அட்மிஷன் போடுற அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்டரில் பிசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல், பிசி முஸ்லீம், எம்பிசி இவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ₹1300. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க எல்லாருக்குமே வந்து ₹800 நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கேஷாக தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அது உங்களுக்கு ரெசிப்ட் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அது அட்மிஷன் ரெசிப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுல வந்து டவுட்ஸ் இருக்கு, இல்ல பர்சனல் ஏதாச்சும் வந்து எனக்கு வந்து நீங்க கைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து நானே டைரக்டா வந்து உங்களுக்கு பண்ணுவேன். காலேஜில் ஆல்மோஸ்ட் வந்து 15 கவர்மெண்ட் காலேஜுக்கான விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.